Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்காக சூப்பரான ஒரு டிஷ் கொண்டு வந்திருக்கோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீதியான சாதத்தை வச்சு சூப்பரா பூரி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். முதல்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கப் ஃபுல்லாக நான் வந்து சாதம் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி மீதியான சாதம், பச்சரிசி சாதம், புழுங்கலரிசி சாதம் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூரி வந்து கொஞ்சம் ஃப்ளேவரபுளாக இருக்கும். நீங்கள் எந்த சாதத்தில் வேணாலும் செய்யலாங்க. நம்ம வந்து இங்கே ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கோம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி மிக்ஸி ஜார்லேயே மாவு பிசைஞ்சு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு இதை அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கோம், நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. இப்போ இதில் நாம் ஒரு கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கோம் அப்படின்னும் போது நம்ம இதில் ஒரு அரை கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு கோதுமை மாவு சேர்க்கலாம். மொத்தமாக நமக்கு இதுக்கு நம்ம ஒரு கப் சாதம் சேர்த்தோம்னா அதுக்கு 3/4 கப் அளவுக்கு நம்ம வந்து கோதுமை மாவு எடுக்க வேண்டியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணியோட குவான்டிட்டி வந்து ரொம்ப கொஞ்சமாக வச்சுருந்தோம்னா அரை கப்பே நமக்கு சரியாக போயிடும் இந்த அளவுக்கு. இப்போ தண்ணி கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் அரைக்கிறதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 3/4 கப் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் இப்படி போட்டுட்டு ஃப்ளஷ் பண்ணி நம்ம வந்து இப்போ தேங்காயெல்லாம் துருவின மாதிரி செய்கிறதுக்காக ஃப்ளஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சும்மா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். மாவு வந்து நம்ம தொட்டு பார்த்தோம்னா பூரிக்கு வந்து எப்போவுமே மாவு வந்து ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து எண்ணெய் நிறைய குடிக்காது. இதில் இன்னொரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்தாச்சு. இப்போ இது கரெக்டாக இருக்கும். ஒரு கப் சாதத்துக்கு 3/4 கப் அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ஃப்ளஷ் பண்ணி அரைக்கணும். ஒரேடியாக ஓட விட்டுறக்கூடாது. சும்மா ஃப்ளஷ் பண்ணி அரைச்சா தான் நமக்கு வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். பாருங்கள், இப்போ நல்லா கெட்டியாக இருக்குது மாவு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏற்கனவே சப்பாத்தி மாவு வந்து இந்த மாதிரி மிக்ஸியில் ரெடி பண்ணியிருப்போம். நீங்கள் இதில் சப்பாத்தியும் கூட செய்யலாம். மாவு வந்து ரொம்ப ஈஸியாக பிசைகிறது. இப்போ வந்து டைம் இல்லை உடனே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம டக்குன்னு பிசைஞ்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு 2-3 தடவை ஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை வெளியே எடுத்துடலாம். கொஞ்சமாக கீழே மாவு போட்டுடலாம். இந்த மாதிரி ரொட்டி கட்டையிலையும் சரி, இல்லை கிச்சனில் இந்த மாதிரி டேபிள் மேலேயும் சரி இதை மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள், அடியில் வந்து சுத்தமாக மாவு ஒட்டவே இல்லை. அப்படியே சுத்தமாக எல்லா பக்கமும் சுத்தமாக இருக்குது. இந்த மாவை அப்படியே வெளியே எடுத்து வச்சு நம்ம வந்து இதை இந்த மாவோட கொஞ்சமாக வச்சு தேய்ச்சிக்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் அதில் வந்து மாவு வந்து கொஞ்சமாக இப்போ நம்ம எப்போவுமே மாவு கையில் ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கும், மாவில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குன்னா நம்ம கையில் கொஞ்சம் மாவு தொட்டுட்டு இந்த மாதிரி திரட்டும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்படி பிசைஞ்சிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சாதத்தில் செஞ்ச மாவு மாதிரியே தெரியல பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நம்ம அப்படியே முழுக்க கோதுமை மாவுலேயே செஞ்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி இதை சப்பாத்தியாக கூட செஞ்சுக்கலாம், பூரியாக கூட செஞ்சுக்கலாம். பாருங்கள், முழுக்க கோதுமை மாவுலேயே பிசைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம சாதத்தில் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி திரட்டுவோமோ அந்த மாதிரி திரட்டி கட் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து நம்ம இந்த மாதிரி சாதத்தில் செஞ்சுருப்போம், ஏற்கனவே நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி சாதத்தில் செய்யும்போது ரொம்ப சைடில் விரிசல் மாதிரி இல்லை தேய்க்காத மாதிரி அப்படியே நம்ம எண்ணெய் தொட்டு தட்டிட்டு போடுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இது வந்து அப்படியே நம்ம முழுக்க கோதுமை மாவில் செஞ்ச பூரி மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி சின்னதாக உருட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கோதுமை மாவை போட்டு இதை நல்லா திரட்ட போகிறோம். நான் இதை உங்களுக்கு நல்லா பெருசாகவே திரட்டி காட்டுறேன் பாருங்கள். நம்ம எப்படியும் சின்னதாக தான் பூரி பண்ணுறதுக்கு திரட்டணும். நான் வந்து உங்களுக்கு இதை நல்லா பெருசாக திரட்டி காட்டுறேன். எதனாலனா சைட்லலாம் விரிசலே வராமல் வரும். அதனால் இந்த மாதிரி நல்லா மாவு டஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி திரட்டுங்க. பாருங்கள், இப்படி நல்லா திரட்டிட்டு நீங்கள் அப்படியே சப்பாத்தி கூட செஞ்சிடலாம். இல்லைனா பூரி வேணும் அப்படின்ற போது நீங்கள் அப்படியே சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்படி நல்லா திரட்டிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி திரட்டிட்டு இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். இதை வந்து நான் நல்லா பெருசாக திரட்டியிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக.
மற்றபடி நீங்கள் சின்ன சின்னதாக திரட்டி கூட அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தான் நான் இதை ஒரு சின்ன கிண்ணம் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சைஸில். இப்போ வந்து இந்த மீதி இருக்க மாவையை நான் உடனே உங்களுக்கு அப்படியே திரட்டி காட்டுறேன் பாருங்கள். இது சுத்தமாக வந்து வேறு எந்த டைட்டாக ஆகுமோ இல்லை ஈரப்பதம் வந்துடுமோ சாதத்தினால செஞ்சது அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உடனே இந்த மாவையை இப்படி வச்சு இப்படி ஒரு 2 இப்படி நல்லா பிசைஞ்சு இப்படி ஒரு 2 தடவை பண்ணிவிட்டு மாவு போட்டு உடனே இதை தேய்ச்சிடலாம். அப்படியே இதையும் பொரிச்சிடலாம். உங்களுக்கு எந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மையோ இல்லை ஈரப்பதமோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி தேய்ச்சிக்கணும். இப்படி தேய்ச்சிட்டு நம்ம இதையும் சின்னதாக தேய்ச்சி அதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம் கிண்ணத்தை வச்சு. இந்த மாதிரி இப்போ இந்த கிண்ணத்தை வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம இந்த பூரியை இப்படி போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம எப்போவும் எப்படி பூரி செய்வோமோ அதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நம்ம பூரி செய்யும்போது எப்போவுமே எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது. ஒரு வேளை கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் எண்ணெய் நிறைய குடிக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நல்ல மாவை வந்து கொஞ்சம் கெட்டியாகவே தேய்ச்சிக்கோங்க. நம்ம சொன்ன கன்சிஸ்டன்சிலேயே நீங்கள் மாவு ரெடி பண்ணுங்கள். ரொம்ப கெட்டியாகவும் சூப்பராகவும் வரும். பாருங்கள், 2 பக்கமும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பூரி நம்ம எப்போவும் எப்படி செய்வோமோ அதே மெத்தடில். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு பூரியும் போட்டு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு மேலே நம்ம சும்மா அப்படி நம்ம எப்போவும் எப்படி அமுத்தி விடுவோமோ அந்த மாதிரி கொஞ்சமாக அப்படி அழுத்தி விட்டோம்னா இப்படி நல்லா உப்பி வருது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்தில் செஞ்ச பூரி ஆனால் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் எல்லா பூரியும் செஞ்சு எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் பல டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பூரிக்கு நீங்கள் எந்த சைட் டிஷ் வேணாலும் ட்ரை பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.